நிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களை சந்திப்பாங்க, ஓட்டு கேட்பாங்க, ஓட்டு கேட்டு வெற்றி பெறுவாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சட்டசபைக்கு போவாங்க. சட்டசபைக்கு போனதுக்கு அப்புறம் குரல் கொடுப்பாங்க மக்களோட பிரச்சனைகளை. இப்ப அந்த பகுதியோட மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு குரல் கொடுப்பாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு. இதுவே ஆளுங்கட்சியா இருந்தா அந்த குரலுக்கு வேல்யூ அதிகம், அவங்க திட்டங்களை செயல்படுத்த முடியும். இதே எதிர்கட்சியா இருந்தா பேர் வாங்கிடுவாங்களோ என்னவோ அப்படிங்கிறது தடுத்துருவாங்க. ஆனா நம்ம அக்கா கொஞ்சம் வித்தியாசம். என்ன அப்படின்னா இப்போ கடந்த 2022-26 பேர்ல கோவை தெற்கு மாவட்டத்திற்கு தெற்கு தொகுதியில எம்எல்ஏவா இருந்தாங்க. சோ எம்எல்ஏ இருந்து என்னென்ன சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டினாங்க. கோவை தெற்கு தொகுதியில பாத்தீங்கன்னா பல நலத்திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள். ஏன்னா இந்த மாதிரி திட்டங்களை யாருமே கொடுக்கல. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இந்த தொகுதியை வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் கோவை தெற்குல வாங்கியிருந்தாங்க. அவ்வளவு தூரம் நல்லது பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஆலயம் அப்படின்னு ஒரு திட்டம். இது எல்லாமே மக்கள் சேவை தொடர்புடைய திட்டங்களா செயல்படுத்தினாங்க. இதை யாருமே தடுக்க முடியாது. இப்ப ஆளுங்கட்சி திமுக பாத்தீங்கன்னா எதையுமே செயல்படுத்த விடாம எல்லாத்தையுமே தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் சரி, நம்ம இந்த பகுதியில நம்ம ஏதாவது தொண்டாமுத்தூர் தொகுதியில கூட நம்ம எம்எல்ஏ நிதியை வச்சு மட்டும் சில திட்டங்களை செயல்படுத்த முடிஞ்சது. பல திட்டங்களுக்கு ஆளுங்கட்சியான திமுக அரசு நம்ம எஸ்பி வேலுமணி பண்ணது கூட தடுத்தாங்க. அதே மாதிரிதான் கோவை வடக்கு கோவை தெற்கு பகுதியிலும் அக்கா செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் தடுக்க மட்டும் தான் செஞ்சாங்க. அதற்கு மாற்றாக ஒரு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படி இருக்கணும், ஒரு எம்எல்ஏ ஒரு உறுப்பினர் எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட எப்படி நேரடி தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு முன் உதாரணமாக தமிழகத்துல, ஏன் இந்தியாவிலே ஒரு முன் உதாரணமா நம்மளோட அக்கா செயல்பட்டாங்க. அதுக்கு முதல் உதாரணம் என்ன அப்படின்னா கோவை தெற்கு தொகுதி தான் ISO சர்டிபிகேட் பெற்ற முதல் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற ஒரு பெருமை கிடைத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயம் அப்படின்னு ஒரு அருமையான திட்டத்தை கையில் எடுத்தாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா நலிவடைந்த கோயில்களுக்கு, அதாவது நிறைய பகுதிகளில் இந்த திமுக காரங்களோட வேலை என்னன்னு அப்படின்னா சாமி இல்லன்னு சொல்லுவாங்க எப்போ தேர்தலுக்கு முன்னால. ஆனா சாமி இருக்குன்னு இப்ப அவ்வளவு பேரும் கோயில தான் கிடக்குறாங்க. இந்த தேர்தல் டைம்ல மட்டும் அவங்களுக்கு சாமி இருக்குது. ஆனா நம்மளோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும்